மாவட்டத்தில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த நிலையில் கடமலைக்குண்டு அருகே உள்ள பொன்னன்படுகை கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் தனது தோட்டத்தில் உள்ள கொட்டகையில் கால்நடைகளுக்கு தீவனம் அளித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென பலத்த சத்தத்துடன் மின்னல் கொட்டகை மீது தாக்கியுள்ளது. இதில் உடலில் மின்சாரம் பாய்ந்து செல்லப்பாண்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை கண்ட அக்கம் பக்கம் தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் செல்லப்பாண்டியனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து கொல்கத்தா செல்ல வேண்டிய விமானத்திற்கு மர்ம நபர்களால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் பயணிகள் இறக்கப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து கொல்கத்தாவிற்கு காலை 8:30 மணிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் செல்வது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை 182 பயணிகள் பயணம் செய்ய சோதனைகள் முடித்து விமானத்தில் ஏறி அமர்ந்திருந்தனர். அப்போது இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவன கால் சென்டருக்கு மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் கொல்கத்தா செல்லும் விமானத்தில் குண்டு வெடிக்கும் என கூறி தொடர்பை துண்டித்துள்ளார். உடனே பயணிகள் கீழே இறக்கப்பட்டு ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனைக்கு பிறகு விமானம் புறப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி அருகே பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு வழக்கில் ஓய்வு பெற இருந்த புள்ளம்பாடி பிடிஓ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மருதூர் ஊராட்சியில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உரிய விதிமுறைகளை அதிகாரிகள் கடைபிடிக்காமல் இறந்தவர்கள் பெயரிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயனாளிகளாக காட்டியும் ஒரே வீட்டை இருவரது வீடாக காட்டியும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளனர். இதுபோன்று 70 வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளது. எனவே இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என லால்குடியைச் சேர்ந்த உதயகுமார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்விவகாரம் தொடர்பாக திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் 10 வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஆணையராக பணியாற்றிய ரவிச்சந்திரன் என்பவர் ஓய்வு பெற இருந்த நிலையில் நேற்று இரவு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். திருவண்ணாமலையில் மின்னல் தாக்கியதில் கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தால் கடையில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமானது. திருவண்ணாமலையில் நேற்று காலை முதல் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இரவு 10 மணிக்கு மேல் லேசாக சாரல் மழை தொடங்கியது. சுமார் 10:45 மணி முதல் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியது. இதில் திருவண்ணாமலை காந்தி சிலை அருகே செயல்பட்டு வந்த சைக்கிள் கடை, சில்லறை விற்பனை கடைகளில் மின்னல் தாக்கி இடி விழுந்ததில் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீயினால் சுற்றுவட்டார பகுதி அனைத்திலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பேருந்து நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த பேருந்தை வழிமறித்து போதை ஆசாமி படுத்து உறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பேருந்து நிலையம் பகுதியில் திருவண்ணாமலை நோக்கி செல்ல பேருந்து தயாராக இருந்த நிலையில் பேருந்தின் முன்பு அங்கு வந்த போதை ஆசாமி தன்னை பேருந்தில் ஏன் ஏற்றவில்லை என கூறி பேருந்தின் முன்னால் படுத்து உறங்கி வழிமறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.